இப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறது நாட்டின் மிகப்பெரிய வழக்காடு மன்றம், ரஜத் சர்மாவின் ஆப்கி அதாலத். வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்தோட இந்த புது எபிசோடுக்கு நாம எப்படிப்பட்ட நபர் அழைச்சிருக்கோம்னா, இப்பெல்லாம் அவர் ரொம்ப கான்ட்ரவர்சியில சிக்கிக்கிட்டாரு. முக்கியமா தேர்தல் நேரத்துல யார் தேர்தல்ல போட்டிடுறாங்களோ அவங்க தான் சர்ச்சையில சிக்குவாங்க. ஆனா இவர் எப்படிப்பட்ட நபர்னா, இவரோட டிக்கெட்டை அவரோட பார்ட்டியே கட் பண்ணிடுச்சு. அப்படி இருந்தாலும் அதிகமான சர்ச்சை, அதிகமான கான்ட்ரவர்சி இந்த நபரை பத்தி தான் இருக்கு. Please join your hands to welcome Jagdish Tytler. இப்ப ஆப்கி அதாலத்ல கேள்விகளையும் குற்றச்சாட்டுகளையும் நாம தொடங்குவதற்கு முன்னாடி இன்றைய ஜட்ஜ் வினோத் சர்மா அவர்களுடைய அனுமதியை கேட்டு பெறலாம். வழக்க ஆரம்பிக்கலாம். வழக்கு ஆரம்பிக்க போறோம். ஆப்கி அதாலத்ல முதல் குற்றச்சாட்டு ஜெகதீஷ் டைட்லர் மீது. ஆப்கி அதாலத்ல ஜெகதீஷ் டைட்லர் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் தன்னுடைய பார்ட்டிக்கு பாரமா மாறிட்டாரு. டைட்லர் சார், எப்ப தேர்தல் வந்தாலும் கடந்த 3-4 தேர்தல்களா நானும் பார்த்திருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் தேர்தலுக்கு முன்னாடி உங்க மேல குற்றச்சாட்டுகளை சுமத்துவாங்க. நீங்க உங்க பார்ட்டிக்கு லையபிலிட்டி ஆயிட்டீங்கன்னு தோணுது. நான் ஒன்றும் லைபிலிட்டி இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்னை பார்த்து பயப்படுறாங்க. நான் 4 எலெக்ஷன்ல போட்டி போட்ட 4லேயும் ஜெயிச்சேன். அப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஸ்டார் வெல்வெட் இருந்தாலும் சரி, மதன்லால் குரானாவா இருக்கட்டும், கமல்லால் குப்தாவா இருக்கட்டும், விஜயகுமார் மல்ஹோத்ரா, அப்புறம் விஜயகுமார் கோயல், இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னா, என்னை ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியில் சிக்க வச்சு என் பேரை கெடுக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. அப்ப உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, உங்க பார்ட்டி உங்களுக்கு ரொம்பவே அநியாயம் பண்ணியிருக்குன்னா? இல்லை, நான் அப்படி சொல்ல மாட்டேன். அந்த பெர்செப்ஷன் அதை அப்படி கிரியேட் பண்ணிட்டாங்க. நானும் டெலிவிஷன் பார்க்கும்போது நினைப்பேன், நான் இவ்வளவு மோசமானவனான்னு. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க, பார்ட்டியை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த நினைச்சாங்கன்னா. பாருங்க, இது 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். திருமதி காந்தி கொலை செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் மக்களுக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு. நீங்களும் சீக் நண்பர்கள் மேல கோபமா தான் இருந்தீங்களா? இல்ல, இந்த மாதிரி மிஸ்ஸஸ் காந்தியை கொலை பண்ணவங்க 2 பேரும் சீக்கா இருந்ததுனால. இப்போ முதல் விஷயம் என்னன்னா, என்னைக்கு இந்திரா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டாரோ அன்னைக்கு நான் தில்லியில் இல்லை, நாங்கள் அமேட்டியில் இருந்தோம். 1ஆம் தேதி காலையில் ஃப்ளைட்டை பிடிச்சி லக்னோல இருந்து வந்தேன். வந்ததும் நான் இந்திரா அவர்களோட இழப்புக்கு போனேன். அப்புறம் ராஜீவ் காந்தியோட தீன்மூர்த்திக்கு போனேன். நான் இந்த தடவை வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த 3 வீடியோஸும் தூர்தர்ஷன் ப்ரோக்ராமிங் பண்ணது. யாரெல்லாம் சொல்றாங்களோ ஜெகதீஷ் டைட்லர் வேற எங்கேயோ இருந்தாருன்னு என் மேல குற்றச்சாட்டு சுமத்துறாங்களோ அவங்க இந்த வீடியோவை பாருங்க. நான் ராஜீவ் காந்தி கூட இருந்தேன், முகமது யூனிஸ் சார் கூட இருந்தேன், அமிதாப் பச்சன் கூடவும் இருந்தேன், ஆர்கே தவன் கூடவும் இருந்தேன். அப்புறம் பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாமும் இருந்தாங்க. பிரசிடென்ட்டும் இருந்தாரு, அவரை நான் மீட் பண்ணேன். சோ இந்த வீடியோ பொய்யாக முடியாது. இது தூர்தர்ஷனோடது. இதை நீங்க பிளே பண்ணி நிகழ்ச்சிக்கு முழு ஏற்பாடோட தான் வந்திருக்கீங்க. ஏன்னா நான் அந்த விஷயத்தால ரொம்ப அழுத்து போயிட்டேன். ஏன்னா இந்த விஷயத்துல எனக்கு நிறைய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அப்புறம் மீடியாவை நினைச்சு நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். நான் எப்பெல்லாம் அவங்க முன்னாடி உண்மையை வச்சாலும் அவங்க பொய்யானத, நேர்மையற்றத, அப்புறம் யார் கிரிமினலோ அவங்க சொல்றதை தான் வெளியில கொண்டு வராங்க. அவங்க சொல்றதை யாரும் மதிக்கல. அதனாலதான் இன்னைக்கு ஆப்கி அதாலத்துக்கு நான் ஆதாரத்தோட வந்திருக்கேன். இதுக்கப்புறம் பப்ளிக் தான் டிசைட் பண்ணணும் நான் எவ்வளவு பொறுப்பானவன். உங்க ஆதாரத்தை பப்ளிக் டொமைனுக்கு கொண்டு வர நாங்க முழு முயற்சி பண்ணுவோம். உங்க மனசுல உள்ளதை நீங்க பேசுறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா பர்செப்ஷன் என்னவோ அதை பத்தி தான் பேசுவோம். பப்ளிக் மனசுல டெஃபினட்டா இந்த எண்ணம் இருக்கு. ஏன்னா மிஸ்ஸஸ் காந்தி படுகொலை செய்யப்பட்ட அன்னைக்கு டெல்லியில மட்டுமே 3000 சீக்கியர்களை படுகொலை செஞ்சிருக்காங்க. அந்த நேரத்தில் இருந்த காங்கிரஸ் லீடர்ஸ் லிஸ்ட்ல உங்க பேரும் இருக்கு. நீங்க அவங்க மேல கோபமா இருந்தீங்க அப்படின்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. மிஸ்ஸஸ் காந்தியோட படுகொலைக்கு நீங்க பழிவாங்க நினைச்சீங்க, அதனால தான் மற்ற கொலைகள்லாம் நடந்ததுன்னு. கோபங்கிறது எல்லாருக்கும் தான் இருந்துச்சு. யாருக்கு தான் கோபம்? உங்க கோபம் சீக் சகோதரிகள் சகோதரர்கள் குடும்பத்தை சேர்ந்தவன். என்னுடைய திருமணம் கன்சார் முன்னிலையில தான் நடந்தது. அப்புறம் நான் ரெகுலரா கன்சாருடைய வழிபாடுகளை தான் பின்பற்றேன். வைஷ்ணவி தேவி தாய் மேலேயும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த ஆளுங்கெல்லாம் கிரியேட் பண்ண ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு இழிச்சவாயம் வேற யாரும். ஆனா இந்த விஷயத்தை நீங்க பப்ளிக்கா சொன்னதே இல்லையே. நீங்களும் ஒரு சீக் குடும்பத்தை சேர்ந்தவர். எங்க அம்மாவும் ஒரு சீக்கியர் தான். எங்க குடும்பத்துல எல்லாருமே சீக்கியர்கள் தான். நாங்க 47ல லாகூர்ல இருந்து அமிர்த்சருக்கு வந்தோம். அந்த நேரத்துல எங்க அப்பாவை 5-6 பீஸா வெட்டிட்டாங்க. அப்புறம் எங்க அம்மா தான் எங்களை ஒரு ட்ரெயின்ல வச்சு எங்க முடியெல்லாம் கட் பண்ணி சின்ன பாத்ரூம்ல பூட்டி வச்சு கிட்டத்தட்ட 48 மணி நேரம் கழிச்சு எங்களை ட்ரெயின்ல இருந்து உடச்சி வெளியில எடுத்தாங்க. ஸோ நாங்க அப்படிதான் வந்தோம். சீக்கியர்கள் எங்களுக்கு இதெல்லாம் ஓட்டு போட்டது கிடையாது. இந்த ஹேண்ட்ஃபுல் ஆஃப் அக்காலிஸ் அவங்க பார்ட்டிக்காக எலெக்ஷன் நேரத்துல
அந்த பிஜேபி கூட சேர்ந்து நீங்க ஒரு சிக் குடும்பத்தை சேர்ந்தவர், உங்க அம்மா ஒரு சிக் தான். ஆனா உங்களுக்கு எப்படி இந்த டைட்லர்னு பேர் வந்தது? ஆக்சுவலா என் பேரு ஜெகதீஷ் சிங் கபூர். டைட்லர் பேர் எப்படி வந்துச்சுன்னா, நாங்கள் குருத்வாரில் எங்கள் அம்மாவை தேடிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே டெல்லி பப்ளிக் ஸ்கூல், அதை நவீன் பாரத் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அங்கே ஒரு இங்கிலீஷ் மாஸ்டர் கூட இருந்தார். எங்கள் அம்மாவோட ஆசை ஒன்று இருந்துச்சு. எங்கள் அப்பா ஆங்கிலேயர்கள் கூட வேலை செஞ்சார். அவர் லாகூரில் ஒரு சிவில் இன்ஜினியர். ஸோ நானும் படித்து இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு விரும்பினாங்க. அப்புறம் அவங்க எங்கேயோ போய் ஒரு 5 ரூபாயை வாங்கிட்டு வந்து என்னை அந்த நவீன் பாரத் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. 2-3 மாதத்துக்கு அப்புறம் ஃபீஸ் கட்டல, அதனால என்னுடைய பேரை கட் பண்ணிட்டாங்க. அப்போ மாஸ்டர் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு, நீங்கள் ஏன் ஃபீஸ் கட்டலன்னு கேட்டாங்க. சார், சாப்பிடவே வழி இல்லை, குருத்வாரில் தான் சாப்பிட்றோம், அப்புறம் எப்படி ஃபீஸ் கட்டுறதுன்னு. அவர் சொன்னார், அப்போ சரி நான் இவனை பார்த்துக்கிறேன். அதே மாதிரி அவர் பார்த்துக்கிட்டாரு. நான் என்னோட பேரை சொன்னேன். ஏதாவது ரிலீஜியன் வைஸ். நீங்க கிறிஸ்டியன் ஆகல? இல்ல நான் அந்த கேள்விக்கே இடம் இல்லை. நான் கிறிஸ்டியனிட்டியை மதிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ரிலீஜியனும் ஒண்ணுதான். பட் ஐ எம் அ கட்டர் ஹிந்து. நல்ல ஹிந்து. RSS பிஜேபி மாதிரிலாம் கிடையாது. இது வரைக்கும் தில்லியில 4 தடவை ஜெயிச்ச பிஜேபி லீடர்ஸ் யாருமே கிடையாது. இந்த தடவை ஜெயிச்சிருந்தா அது ரெக்கார்ட் பிரேக் ஆயிருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும். நீங்க சொல்றத பார்த்தா ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, நல்லதுக்கு காலம் இல்லைன்னு. இந்த உலகமே நான் நல்லா வேலை செய்யறேன்னு சொல்லுது. ஆனா சில பேரு, சில அக்காலிஸ், நான் சர்தார் சகோதரர்களை சொல்லல, ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க. ஏன்னா இன்னைக்கு கூட அவங்க, நீங்க என்னோட கான்ஸ்டன்சிக்கு போங்க, அந்த கான்ஸ்டன்சில ஒரு ஃபேமிலியாவது என்னை பத்தி தப்பா சொன்னாங்கன்னா, அதாவது ஜெகதீஷ் டைட்லர் தப்பானவன்னாங்கன்னா, இதுல எந்த சந்தேகமும் இல்லையே. 31 அக்டோபருக்கு அப்புறம் டெல்லியில படுகொலை நடந்திருக்கு. கண்டிப்பா நடந்தது. நீங்க பொலிட்டிக்கல் லீடர், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். நீங்க சீக்கியர்கள் யாரையாவது காப்பாத்தினீங்களா? 31 நைட்ல இருந்து நவம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் நாங்க எல்லாரும் டிராயிங் ரூம்ல தரையில படுத்திருந்தோம். மத்த எல்லா பெட்லயும் 6 சகோதரர்களை படுக்க வச்சிருந்தோம். அங்க ஸ்னோ ஒயிட் ஃபேமிலி இருந்தது, சங்கீத் பூரி ஃபேமிலி இருந்தாங்க, பூரிஷ் ஃபேமிலி இருந்தாங்க, 13B 12B, நம்ம 13B கூட இருந்தாங்க. அவங்கள்ட்டே கேளுங்க. சர்தார் பஜார்ல லெதர் ஃபேக்டரி இருந்தது, அவங்களையும் காப்பாத்த. ஜெகதீஷ் சார் விளக்கத்தை கொடுத்தாரு, நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு. இவருக்கு டிக்கெட் கொடுத்தது காங்கிரஸ் பார்ட்டி. இப்ப இவரோட டிக்கெட் கட் பண்ணது காங்கிரஸ் பார்ட்டி. இவர் மேல பழிய சுமத்துனது சில சர்தாருங்க. ஜெகதீஷ் டைட்லர் குற்றவாளியா இல்லையான்னு யார் முடிவு பண்ணுவாங்க? நீதிமன்றம். 28ஆம் தேதி டேட் இருக்கு. அதுல டைட்லர் சார நிரபராதின்னு நிரூபிச்சிட்டாங்கன்னா அப்புறம் டிக்கெட் என்ன ஆகும்? இதுக்கு யார் பதில் சொல்வாங்க? டைட்லர் சாரா இல்ல அவங்க பார்ட்டியா? இப்ப இத பார்ட்டி தான் டிசைட் பண்ணணும். நான் என்ன சொல்ல முடியும்? நான் பார்ட்டில டிசிப்ளினாவும் நேர்மையாவும். நீங்க டிசிப்ளின் தான். ஆனா நான் என்ன கேட்க வரேன்னா, யாரு முடிவு பண்ணுவாங்க? கேள்வி ரொம்ப சிம்பிள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிபிஐ உங்களுக்கு கிளீன் ஷீட் கொடுத்துறாங்க, அதை நீதிமன்றமும் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அப்புறம் நீதிமன்றம் ஜெகதீஷ் டைட்லர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்ல, அந்த சாட்சிகள்லாம் பொய்ன்னு சொன்னா, அப்போ வெயிட் பண்ணுவேன், பார்ட்டி வேலை பண்ணுவேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரும்போது பார்ப்பேன். பார்ட்டி ஓகேன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா பார்ட்டி கூட சேர்ந்து வேலை செய்வேன். இப்ப நான் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் நாம திரும்ப வரும்போது ஜெகதீஷ் டைட்லர் கிட்ட சிபிஐ அவருக்கு கிளீன் ஷீட் கொடுத்த அந்த குற்றச்சாட்டுகளை பத்தி நாம கேட்கலாம். நாம ஜெகதீஷ் டைட்லர் கிட்ட அவர் மேல உள்ள 25 வருஷமா தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை பத்தியும் கேட்போம். சர்தார் கிட்ட கேளுங்க, காளி கிட்ட கேளுங்க. கடவுளே, ஒருவேளை உண்மைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அந்த கடவுள் நிச்சயமா தண்டிப்பாரு. அந்த பேரை வச்சு என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க. ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்ம வழக்க திறந்துட்டு இருக்கிறது ஜெகதீஷ் டைட்லர் மீது. இப்போ ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல ஜெகதீஷ் டைட்லர் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவருக்கு எதிராக சாட்சி சொன்னவங்களுக்கு அழுத்தம் கொடுத்திருக்காரு. டைட்லர் சார், இம்ப்ரெஷன் இதுதான். நீங்க அடிக்கடி சொல்லிருக்கீங்க, எனக்கு எதிராக எந்த கேஸும் வரல, எந்த சாட்சிகளும் வரலன்னு. ஆனா மக்கள் மனசுல இருக்கிற இம்ப்ரெஷன் இதுதான். உங்களுக்கு எதிராக எந்த சாட்சிகளும் வராததுக்கான காரணம் என்னன்னா, மக்கள் உங்களை பவர்ஃபுல் நினைக்கிறாங்க, பயப்படுறாங்க, அதனால தான் எந்த சாட்சிகளும் வரல. விஷயம் என்னன்னா, 84 கலவரங்களுக்கு அப்புறம் 11 கமிஷன் வச்சாங்க. அதுல 7 காங்கிரஸ் டைம்ல, 4 பிஜேபி டைம்ல இதை அத்வானி நடத்தினாரு. அப்ப விஷயம் என்னன்னா, 10,000 அஃபிடவிட்டை வச்சு ஃபைல் பண்ணாங்க. யாருமே ஜெகதீஷ் டைட்லருக்கு எதிராக அஃபிடவிட் போடல. அப்ப நான் மந்திரி இல்ல, அப்ப பிஜேபி அரசாங்கம் நடந்துச்சு. அப்ப ஏன் யாரும் அஃபிடவிட் போடல? 22 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நானாவதி கமிஷன் நடந்தது. எங்க அரசாங்கம் தான் அதை கமிட் பண்ணாங்க. அப்புறம் 2 அஃபிடவிட் வந்துச்சு.
ஒரு அஃபிடவிட்ல என்ன சொல்றாங்கன்னா, சர்தார் சுரேந்தர் சிங் நான் 9 மணிக்கு டைட்லர் சார குருத்வார்ல ஃபுல் வங்கேஷ்ல சர்தார்களை அடிக்க சொல்லி சொன்னாரு எங்க அம்மா இறந்ததுக்காக. அப்புறம் இதை வேணா பாருங்க, இது தூர்தர்ஷனோட வீடியோ. இதுல 7:30 மணிக்கு நான் அதே நாள் நான் ராஜீவ் காந்தி கூட பெரிய பெரிய லீடர்ஸ் கூட இந்திரா காந்தி இறங்கல் இடத்துல 3:30 மணி வரைக்கும் நான் அங்க இருந்தேன். ஆனா அவர் 9:30 மணிக்கு என்ன பார்த்தேன்னு சொல்றாரு. யார கொடுங்க, ஒருவேளை இதுல ஆதாரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம மக்கள். ஆமா, இது கண்டிப்பா தூர்தர்ஷனோட வீடியோ தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது மூலமா என்ன நிரூபணம் ஆகும்னா, காலையில 7:30 மணில இருந்து நீங்க மிஸ்ஸஸ் காந்தியோட டெட் பாடி பக்கத்துல தான் இருந்திருக்கீங்க, வேற எங்கேயும் போல. கண்டிப்பா உண்மையை சொல்ல போனா நான் அங்கதான் இருந்தேன். நான் உங்ககிட்ட இருக்கிற எல்லா எவிடன்ஸும் தாராளமா இது மக்களுக்கான முதல் எவிடன்ஸ் உங்களை பத்தி நான் உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். தவன் சார் கூட இருந்தாரு, முகமது யூனிஸ் சார் கூட இருந்தாரு, அமிதாப் பச்சன் கூட இருந்தாரு. அப்புறம் மத்த லீடர்ஸ் எல்லாம் கூட அங்க இருந்தாங்க. அந்த நேரத்துல நான் அத்தனை பேர் இருந்திருக்காங்க. ஆனா யாருமே வாய் திறந்து சொல்லலையா ஜக்தீஷ் டைட்லர் அங்கதான் இருந்தாரு? எல்லாரும் சொன்னாங்க. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. அந்த பிலிம்குள்ளார என்னென்ன இருக்கோ சிபிஐ ஒவ்வொரு எவிடன்ஸையும் எடுத்துக்கிட்டாங்க. சிபிஐ 1300 எவிடன்ஸு கிட்ட போய் விசாரிச்சிருக்காங்க. இது வரைக்கும் யாரும் கனவுல கூட அந்த மாதிரி போய் விசாரிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு விசாரணை நடந்திருக்கு. நான் ஒருத்தரை வாங்க முடியும், 2 பேரை வாங்க முடியும். 1300 விட்னஸை வாங்க முடியுமா? அதுவும் சர்தார் விட்னஸை வாங்க முடியுமா? அவங்க காங்கிரஸ் மேல ரொம்ப கோவமா இருந்தாங்க. என்ன ஒருத்தராவது வாங்கியிருக்காங்கன்னு சொன்னவங்க இருக்காங்களா? என் மேல பழி சுமத்துனவர் கூட அவரு என்ன பொய் சொல்ல சொன்னாங்கன்னு சொன்னாரு. நான் அந்த வக்கீல் பேரை சொல்ல விரும்பல. அவர் தான் இந்த ஃபுல் கேமையும் ஆடி இருக்காரு. நீங்க போய் சுந்தர் சிங்கோட ஃபுல் இன்டர்வியூவையும் நீங்க பாருங்க. அது முழுக்க 25 நிமிஷம் வீடியோ. அதுல 2 வக்கீலோட பேரை சொல்லியிருக்காரு. கேம் அவரோடது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா இதுல சாட்சி சொன்னவர் பொய் சொல்லியிருக்காருன்னு. ஆனா இவர் அடிக்கடி சொல்லியிருக்காரு, நான் அஃபிடவிட் கொடுத்தேன், என்ன பயமுறுத்தி இந்த அஃபிடவிட்டையே மாத்திட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. இது இன்னொரு அஃபிடவிட், அதாவது சிடி. இதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, உருது தெரியாது, ஹிந்தி தெரியாது. நான் குரும்கிக்கு நானே போய் அதை நானாவதிக்கு கொடுத்துட்டு வந்தேன். பேப்பர் கூட நானே தான் வாங்கினேன். அப்புறம் நான் ஜெகதீஷ் டைட்டில பார்க்கவே இல்லை. இவரை நான் இப்ப ப்ரெஷர் பண்ணி நானாவதிக்கு அனுப்ப முடியுமா? இதுக்கு முன்னாடி கொடுத்தது அவரு. இதுலயும் அதை பத்தி சொல்லியிருக்காரு. என்னை எழுத வச்சவங்க பேரை கூட சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, இவரு செய்யறதால அடிப்பட்டதுனால எனக்கு காம்பன்சேஷன் கிடைக்கும்னு. இதையும் நீங்க கண்டிப்பா போட்டு காட்டுறேன். ஆனா இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்ன பயமுறுத்தினால நான் டெல்லியில இருந்து பஞ்சாபுக்கு ஓடி போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜக்தீஷ் டைட்லர் ஆளுங்க என்ன சேஸ் பண்ணாங்கன்னு. அப்புறம் அவரோட அப்பாவும் இருந்தாரு. என்கிட்ட இன்னொரு பிலிம் இருக்கு. அவங்க அப்பாவும் சொன்னாரு, அவங்க சகோதரரும் சொன்னாரு, நாங்க என் மகன் கூட குருத்வார்ல இருந்தோன்னு. அவங்க மகன் பொய் சொல்றாருன்னு கூட சொன்னாங்க. சரி, இப்ப நான் ஒவ்வொன்னா இந்த எவிடன்ஸ் முதல்ல இந்த சுந்தர் சிங், முதல் ஆளு. இதுல சுந்தர் சிங் டேப்பும் இருக்கும், சுந்தர் சிங் ஃபாதரோட டேப்பும் இருக்கும். அப்புறம் சுந்தர் சிங் பிரதர் தான் இருக்கு. என்னால ஷூரா சொல்ல முடியும், ஆப்கி அதாலத்துக்கு இந்த அளவுக்கு ஏற்பாடோட எந்த அக்யூஸும் வந்ததில்லை. நான் ரொம்ப அழுத்து போயிட்டேன். அதாவது பாத்தீங்கன்னா, என்னுடைய 40 வருஷ அரசியல் வாழ்க்கையில டெல்லிக்காரவங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு காலையில ஒரு லேடி வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னை கூட்டிட்டு போய் பொய் சொல்ல வச்சு எத்தனை நாள் சாப்பாடு போட முடியும்னு கேட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது மொத்த விஷயத்தையும் கேலி பண்ற மாதிரி. ஒரு சில சமயம் எனக்கு பயமா இருக்கு. அவங்க என்ன டார்கெட் பண்ணி உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிறாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. உண்மையான கல்பிரிட் யார் அது தெரியாத வரைக்கும் மக்கள் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நான் உங்களுக்கு சொல்றேன், ஐ கேன் கிவ் யூ 14 FIR. அதுல RSS பிஜேபி லீடர்ஸோட பேர் இருந்துச்சு. யாருமே இதை கண்டுக்கல. ஆனா அரசாங்கம் உங்களது தானே. உங்க அரசாங்கம் 5 வருஷம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி 5 வருஷமும் நீங்க தான் இருந்தீங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, 84க்கு அப்புறம் 5 அரசாங்கம் வந்திருக்கு. ஆல்ரெடி டார்கெட் இட்ஸ் மீ பிகாஸ் பிஜேபிக்கு அக்காலிஸோட உதவி வேணும் எப்ப எலெக்ஷன் வந்தாலும் சரி. அப்ப காங்கிரஸ் அரசாங்கத்துல பிஜேபி காரங்களை ஏன் பிடிக்கல? எனக்கே இது அதிர்ச்சியா தான் இருக்கு. எதுக்கு ஆக்ஷன் எடுக்கலன்னு தெரியல. ஒய் நாட்? நான் இன்னைக்கும் சொல்லுவேன், யார் இந்த காரியத்தை செஞ்சாங்களோ 84 என்ன சின்ன விஷயமா? ரொம்ப தப்பான விஷயம். அவங்கள தூக்கல ஏத்தணும். ஆனா இன்னசென்டால நிக்க வச்சு
அவங்க பாலிடிக்ஸ் பண்ணாங்கன்னா, சர்தார் பாலிடிக்ஸ் பண்ணாங்கன்னா, தைரியம் இருந்தா என்னுடைய கான்ஸ்டன்சில வந்து தோக்கடிச்சு காட்டட்டும். ஒரு சர்தார் கூட இப்படி வந்து சொன்னதில்ல. கண்ட பார்ட்டிஸுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் சிக் ஃபேமிலிஸ்ல எப்படி ஜெயிச்சு வரேன், சிக் ஃபேமிலிஸ் என்னை எப்படி குருத்வாருக்கு கூப்பிடுறாங்க, நான் எப்படி அவங்க சுகதுக்கத்துல கலந்துக்கிறேன், அத பார்க்கணும்ல. இப்பயும் பாருங்க, என்னோட வீட்ல எது நடந்தாலும் அவங்க குடும்பத்திலேருந்து 6 பேராவது வருவாங்க. நான் மீடியா கிட்ட ஒன்னு கேட்க விரும்புறேன். உலகம் முழுக்க காட்டிட்டீங்க. அவங்க 2 மணி நேரம் ரோட பிளாக் பண்ணிட்டாங்க. சீக்கியர்கள் க்ளோஸ் பண்ணாங்க. ஒரு விஷயத்த கூட காட்டல. 2 மணி நேரம் ஷூட் பண்ணாங்க, எதையும் காட்டல. என்ன பப்ளிக்ல அவங்களுடைய கிரெடிபிலிட்டி அடி வாங்குறத காட்டக்கூடாதுன்னு அவங்க செய்யல. பொய் சொன்னாங்க, பொய் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு நான் தயாரா இருக்கேன். யாராவது வந்து இப்படி சொன்னாங்கன்னா, நாங்க ஜெகதீஷ் டைட்லர் அங்க பார்த்தோன்னு சொன்னா, அப்ப நான் அவங்களுக்கு நான் எங்க இருந்தேன்னு ப்ரூஃப காட்டுறேன். நல்லா பேசினவங்க கூட பொய் சொன்னதா சொல்றாங்க. அவங்க வீட்டுக்கு நான் வரவே இல்லைன்னு பொய் சொல்றாங்க. அப்ப சிபிஐ கிளீன் ஷீட் கொடுத்ததுனால ஏதாவது நஷ்டமா? அப்ப இதோட அர்த்தம் சிபிஐ எப்பயாவது கிளீன் ஷீட் கொடுத்தா அவங்கள குற்றவாளியா நினைக்கணும். இந்த நாட்டோட நிறுவனத்தை அழிச்சிடணும். இதத்தான் நான் சொல்ல வரேன். இது கண்டிப்பா எனக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநியாயம்தான். கடவுள் இந்த மாதிரி யாருக்குமே செய்யக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். பொலிட்டிக்கல் லீடர்ஸ் மேல உள்ள நம்பிக்கையே போயிடுதே. ஒரு ஜெனரேஷன்ல யார் எதையுமே பார்க்கலையோ அவங்களால என்ன சொல்ல முடியும்? என் மக கூட என்கிட்ட சொல்றா, அப்பா உங்க பேரு ரொம்ப கெட்டு போயிடுச்சு. இப்படி என் மகளே என்கிட்ட கேட்கும்போது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மத்தவங்களாம் என்ன நினைப்பாங்க? அப்புறம் அந்த டாம்ஸ், அகாலிஸ், அவங்க என்ன பண்றாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. எந்த அளவுக்குன்னா அவங்க கிரந்த் சாஹிப்பா படிப்பாங்க. நாங்க எந்த அளவுக்கு கிரந்த் சாஹிப்கிட்ட தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்போமோ, அந்த ஆளுங்க கிரந்த் சாஹிப்பை தொடர்ந்து படிப்பாங்க. அவங்க பொய் சொல்லும்போது இந்த காலிப் கிரந்த் சாஹிப் வச்சு பாலிடிக்ஸ் பண்றாங்க, அதை வச்சு பொய் சொல்றாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, நான் இங்க வர்றப்போ ப்ரூஃப் கூட தான் வந்திருக்கேன். இப்ப கூட சொல்றேன், பெரிய பெரிய லீடர்ஸ் கிட்ட சொல்லுங்க, பாத்தல் கிட்ட சொல்லுங்க, அவங்க மகன் கிட்ட சொல்லுங்க, குருத்வாரா பிரபந்த் கமிட்டி கிட்ட சொல்லுங்க. டைட்லர் சாருக்கு எதிராக ஒரு ஆதாரத்தை கொண்டு வர முடியுமா? யாரும் கொண்டு வர முடியாது. நான் இன்னைக்கு சொல்றேன். பேரை கெடுத்துட்டாங்க. எந்த அளவுக்குன்னா என்னுடைய பார்ட்டியை கூட எம்பாரஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க கொடுத்த ஆதாரத்தை நாம பார்க்கலாம். சுரேந்தர் சிங் என்ன சொல்லியிருக்காருன்னு நாம பார்ப்போம். அவர் எப்படி பொய் சொல்றாருங்கிற ஆதாரத்தை ஜெகதீஷ் டைட்லர் கொண்டு வந்திருக்காரு, அதை பார்ப்போம். जिस वक्त भारतीय जनता पार्टी का राज आया तो मैं उस वक्त ये कहा भी जिन्हों के नुकसान हुए ने, सट्टां लगियां ने, उन्होंने मुआवजा मिलेगा। तो मैं वो मुआवजा लैण वास्ते जिहड़े कि वकील सन उन्होंने नाल गल की, उन्होंने जो मजबूर बनाया वो अंग्रेजी च बनाया तो मेथों उहदे ते साइन करा। ਤੇ ਦੂਸਰਾ ਜਦੋਂ ਮੈਨੂੰ ਪਤਾ ਲੱਗਾ ਕਿ ਉਹਦੇ ਵਿੱਚ ਤਾਂ ਸ੍ਰੀ ਜਗਦੀਸ਼ ਟਾਈਟਲਰ ਦੇ ਖਿਲਾਫ ਲਿਖਿਆ, ਤਾਂ ਮੈਂ ਦੁਬਾਰਾ ਐਫੀਡੇਵਿਟ ਦੇ ਕੇ ਆਪਣਾ ਸਪਸ਼ਟੀਕਰਨ ਦੇ ਦਿੱਤਾ ਕਿ ਮੈਂ ਜਗਦੀਸ਼ ਜੀ ਨੂੰ ਨਹੀਂ ਵੇਖਿਆ। இந்த சுரேந்தர் சிங் முதல்ல ஒன்று சொல்லியிருக்காரு, அப்புறமா பேச்சை மாத்திட்டாரு. அப்புறம் நீங்க பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா, இவருடைய ஃபாதர் அவரும் இவரு பொய் சொன்னதா சொல்லியிருக்காரு. அவர் இவருக்கு துணையா இருந்திருக்காரு, அவர் தம்பி கூட துணையா இருந்திருக்காரு. நம்ம ரெண்டுத்தையுமே பார்க்கலாம். இவருடைய ஃபாதர் அப்புறம் அவரோட பிரதர் அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அவங்க சொன்னது இந்த வீடியோல இருக்குன்னு சொல்றாரு. आपने कभी जगदीश टाइटलर को दंगों के बीच में या लोगों के साथ देखा आपने? कोई उनका कि आपको किसी लोगों की आगे उनका वहाँ उनका हाजिरी थी उनकी उसमें, या उन्होंने लोगों को उकसाया उसके लिए? ना जी, क्योंकि दूर दूर तक भी दिखाई नहीं। सुरेंद्र सिंह जो आपके बेटे हैं, जो वहाँ के ग्रंथी थे, वो बार बार एक बयान दे रहे हैं कि मैंने वहाँ पे जगदीश टाइटलर को दंगा लोगों को उकसाते हुए देखा, जो लोग दंगा कर रहे थे। तो इस बात में कितनी सच्चाई है? इसमें वो 100% झूठ बोल रहा। दंगे के समय आपने कब जगदीश टाइटलर जी को या किसी और को वहाँ दंगों को भड़काते हुए या लोगों को भड़काते हुए देखा? नहीं, बिल्कुल नहीं देखा। 84 के दंगों के बारे में कभी सीबीआई ने आपसे कोई जानकारी प्राप्त करने की कोशिश की या आपने उनको देने की कोई कोशिश की? नहीं, सीबीआई को अहीं आप जाके उसे बयान लेके आए जी। असीं कुलमंगल गुरुद्वारे ही जिथे दस्सिया जा रहा कि 3 कतल होए आ, उत्थे अहीं पूरा दिन और रात के 11 बजे तक उत्थे अहीं किसी जगदीश टाइटलर या किसी और नेता नूं भी कोई दंगे भड़काउंदे नहीं ना देखा। ரெண்டாவது நீங்க சொன்னது ஜஸ்பீர். ஆமா, ஜஸ்பீர்.
ஜஸ்வீர் ஜஸ்பீர் என்ன சொன்னாருன்னா 3ஆம் தேதி யோசிச்சு பாருங்க, 3ஆம் தேதி 35 கிலோமீட்டர் தூரம் வந்து ராத்திரி சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப நான் சுஜாத் சங் வீட்ல இருந்தேன். ஆர்மி கிட்டையும் போலீஸ் கிட்டையும் ஆர்டி கேட்டேன். அதாவது 3ஆம் தேதி கர்ஃப்யூ, ஜனங்க ஒருத்தரையுமே அங்க காணோம். அவரு சுத்திட்டு இருக்காரு. அப்புறம் சொல்றாரு கிரவுட்ல மினிஸ்டர் வந்தாருன்னு. நான் ஒரு ஆர்டினரி எம்பி, நான் ஃபியட்ல வந்தேன். மினிஸ்டர் வந்து இறங்குனாரு. அவரை சுத்தி போலீஸ் நின்னாங்க. அவர் வந்து கிரவுடு கிட்டலாம் சொன்னாரு, இந்த ஏரியால சீக்கியர்கள் அதிகமா இல்ல, நான் சீக்கியர்களை கொல்லலன்னா நான் மினிஸ்டர் கிட்ட எப்படி பொசிஷனை உயர்த்தி சொல்ல முடியும்? நியூஸ் பேப்பர்ல வந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் 2000 கொடுத்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா ஜெகதீஷ் டேட்லர் இப்படி சொன்னாரு, நான் பகத் ஏரியால என்ன ஆச்சுன்னு பாருங்க, என் ஏரியால எதுவும் நடக்கல, என் லீடர் கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? அன்னைக்கு ராத்திரி பாத்தீங்கன்னா அவர் சுச்சத் சிங் வீட்ல இருந்தாரு. ஆனா சுச்சத் சிங் இவரை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் அவருடைய வாக்குமூலத்தையும் கொண்டு வந்திருக்கேன். சரி, இப்ப சுச்சத் சிங் அவரை பத்தி என்ன சொல்லியிருக்காருங்கிறத இப்ப பாப்போம். कोई जसवीर को मैं नहीं जानता, ना देखा ही ना, मतलब उन्होंने आप कभी उनसे नहीं मिले? कभी कभी भी नहीं। कभी वो किसी तरह की कोई चर्चा उनकी ना कोई आपसे किसी कोई भी बिल्कुल नहीं? कभी नहीं हुई। तो अब तक नहीं हुई। जसवीर सिंह जी का कहना है कि वो 84 के दंगों के बाद आपके यहाँ आए ठहरे, वो इस बात में कितनी सच्चाई है? और ये बिल्कुल झूठा और फरेबी इंसान है। बल्कि ये जब अखबारों में आया तब मैंने गुरचरण बब्बर से पूछा, मैं ये लफ्ज़ मेरे थे, मैं ये कुत्ता कौन है जब ऐसे भौंकता था, लफ्ज़ मेरे ये थे कि नहीं ये जमुना पार का रहने वाला महज, वो उसने मेरा नाम क्यों लिया जब मैं उसे जानता नहीं, पता नहीं, मेरे घर आया नहीं, क्यों ये पेपरों में आ गया? இந்த பேசிஸ்ல தான் சிபிஐ என்கொயரி பண்ணிருக்கு. ஹோம் மினிஸ்டர் என்கொயரி பண்ணாங்க. அப்புறம் சிபிஐ என்ன பண்ண முடியும்? சாதாரண மனுஷங்க கிட்ட கேளுங்க, ஜட்ஜு கிட்ட கேளுங்க. இவ்வளவு வாக்குவாதம் ஆனதுக்கு அப்புறம், இது பொய்யின் நிரூபணம் ஆனதுக்கு அப்புறமா அவங்க எனக்கு கிளீன் ஷீட் கொடுக்கறாங்க. இருந்தாலும் கத்துறாங்க, ஏன் இப்படி? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஒரு சின்ன சந்தேகம் இருந்தாலும் சரி, ஆனா அந்த சந்தேகம் கூட இல்ல. அதுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். 82, 84 வயசு ஆகியும் அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. நான் அவர்கிட்ட சீக்கிரமா அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்கினது நல்லதுன்னு சொன்னேன். அவருக்கு ஏதாவது ஆயிருந்தா நிலைமை என்ன ஆயிருக்கும்? அவங்க சொல்லுவாங்க, நீங்க போய் தான் சொல்றீங்கன்னு. கேன் யூ இமேஜின் ரஜித் சார், அவங்க எனக்கு எந்த அளவுக்கு துக்கம் கொடுத்திருக்காங்க தெரியுமா? அதாவது 25 இயர்ஸ் எல்லாரும் என்ன விடாம பின்தொடர்த்தினாங்க, அதுவும் எந்த காரணமும் இல்லாம. உங்க துக்கத்தை எங்களால புரிஞ்சுக்க முடியுது. நாட்டு மக்களும் இதை கேட்டுட்டு இருப்பாங்க, அப்படித்தான் நினைப்பாங்கன்னு நம்புறேன். மீடியா கூட எந்த அளவுக்கு ரோல் பிளே பண்ணாங்க. மீடியால என்ன படு கேவலமா டேமேஜ் பண்ணாங்க. ஒருவேளை லைப்ல இருந்தா அந்த நேரத்துல அவங்க கிட்ட 100 கோடி வாங்கியிருக்க முடியும். கிட்டத்தட்ட 100 கோடி. எவ்வளவு பொய்னா அவ்வளவு பொய்யா சொல்லியிருக்காங்க. லைஃப்ல என் வாழ்க்கையில நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல மனிதாபிமானம் இந்த அளவுக்கு சரிஞ்சு போகும்னு. அவங்க பொய்ய நல்லா பெருசாக்கிட்டாங்க. இது இந்தியா, இது ஒரு ஜனநாயக நாடு, ஃப்ரீடம் ஆஃப் த ஸ்பீச். இதுக்குள்ளறைய பொய் இருந்தா அப்புறம் மக்களோட நம்பிக்கை போயிடும். ஏஜென்சியை நம்ப மாட்டாங்க, மக்களை கூட நம்ப மாட்டாங்க. சொல்லப்போனா மீடியா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு. கவர்மெண்ட்டை பிடிக்கும், கிரிமினலை பிடிக்கும். ஆனா இப்ப மீடியா எனக்கு என்ன பண்ணிருக்கு பாருங்க. நான் இவங்க கிட்ட அழுதுகிட்டே இருந்தேன், ப்ரூஃப் கொண்டு போய் கொடுத்தேன். ஆனா யாருமே கேட்கல. நான் ப்ரூஃபை கொண்டு போய் மீடியா கிட்ட கையில கொடுத்தேன், யாரும் கேட்கவே இல்லை. எல்லாரும் பேப்பர்ஸ் வச்சிருந்தாங்க, என்ன சொல்றாங்களோ அதைத்தான் அவங்க எழுதிட்டு இருந்தாங்க. அவங்க எத்தனை போய் சொன்னாலும் அதுதான் உண்மை. இன்னைக்கு பப்ளிக்கோட பார்வையில நான் எந்த அளவுக்கு சரிஞ்சிட்டேன்னா, இப்ப அந்த அளவுக்கு கீழே வந்தது எனக்கு அசிங்கம். லுக் அட் த குரூப் ஆஃப் பீப்புள், இந்த குருத்வாரா கமிட்டி பீப்புள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. எல்லாருமே. அந்த லேடிஸ் என்ன பண்ணாங்க, அவங்க பசங்க என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணுங்களுக்கு யாராவது வேலை வாங்கி கொடுத்திருப்பாங்களா, வீடு வாங்கி கொடுத்தாங்களா? ஆனா நான் வீடு வாங்கி கொடுத்திருக்கேன், வேலை வாங்கி கொடுத்திருக்கேன், ஃபேமிலியை காப்பாத்திருக்கேன். அவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கேன், சாப்பாடு கொடுத்திருக்கேன், வீட்டுக்கு தேவையான பொருள் கொடுத்திருக்கேன். நான் நந்தா சார் இப்ப உயிரோட இல்ல, எஸ்கார்டோட முதலாளி, அப்புறம் அப்பல்லோ கம்பெனியோட குரூப். நான் அவங்க கிட்ட 7-8 லட்சத்துக்கு செக் வாங்கி குருத்வாரால கொடுத்தேன், கோவில சரி பண்றதுக்கு, பர்னிச்சர் சரி பண்றதுக்கு. அவங்க எத்தனை தடவை என்கிட்ட சொன்னாங்க, உங்ககிட்ட யாரு சண்டை போடுறாங்களோ அவங்க கிட்ட எங்களை கூட்டிட்டு போங்கன்னு. நான் இதே குருத்வாரா மக்களுக்கு தான் 7 லட்ச ரூபா பணத்தை கொண்டு போய் கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ண சொன்னேன். ஒவ்வொரு குருத்வாராவையும் நான் சரி பண்ண வச்சேன். எனக்கு இது பிடிக்கலன்னு சொன்னேன். என்னோட கான்ஸ்டன்சில ஒரு குருவோட வீடுன்னு அப்படி இருக்கக்கூடாது. இந்த மக்கள் சர்தார்களையும் காளிங்களையும் பார்த்து கேட்டாங்க, கடவுளே இது நிஜமா உண்மைன்னா
கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். கடவுள் உன்னை கண்டிப்பா தண்டிப்பாருன்னு சொல்லி எல்லாரையும் என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க ஜெகதீஷ் டைட்லர் நாடகம் ஆடுறாருன்னு. என்னோட இதயம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னை அவங்க முழுசா அழிச்சிட்டாங்க. என் குடும்பத்தை அழிச்சிட்டாங்க. என் குடும்பம் ஒன்றும் சோத்துக்க வழி இல்லாத குடும்பம்லாம் இல்லை. எல்லாரும் நல்லா ஆண்டு அனுபவிச்சிட்டாங்க. அப்புறம் என்னோட வீடு கர்சன் ரோட்ல ஏர் இண்டியா பில்டிங் இருக்கிற ரோட்ல இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த டைட்டில் ஒரு அட்வைசரா இருந்திருக்கேன். ஒரு நல்ல வெல் நோன் பர்சனாலிட்டி. நாங்கள் கெர்னாட் பிளேஸுக்கெல்லாம் போவோம். நாங்கள் ஷாப்பிங் பண்ண பக்கின்க்கு போவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தோம். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை நான் பண்ணுவேனா? நான் சிக் ஃபேமிலியை சேர்ந்தவன், குருவை வணங்குறவன், ஏழைங்களுக்கு உதவி செய்யறவன். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு 15-16 பசங்களை தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆயிரக்கணக்கான பெண்களை எல்லாம் கூட படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். மாசம் விதவ பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்ப கூட பண்ணேன். கடந்த 35 வருஷமா விதவ பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத நிறுத்தவே இல்லை. அவங்களுக்கு என்னை பத்தி என்ன தெரியும்? எங்களால் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்ய முடியும். நீங்கள் சொன்னதை கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது அநியாயம் நடந்ததுன்னு சொன்னால் மீடியா சைடில் கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. தண்டனை கிடைச்சே தீரும். நாம் இப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஜெகதீஷ் டைட்லர் கிட்ட அவருடைய பார்ட்டியை பற்றி கேட்போம். உண்மையிலேயே அவர் பார்ட்டிக்கு எம்பாரஸ்மெண்ட்டாக மாறினாரா, இல்லை அவருடைய பார்ட்டி அவருக்கு அநியாயம் பண்ணினாங்களா? பிரேக்குக்கு அப்புறம் வந்து கேட்போம். நான் ஒரே ஆளா நின்று இந்திரா காந்திக்கு சேவை செஞ்சேன். 4 பிரைம் மினிஸ்டருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். எந்த கொம்பனாலையும் இதை செய்ய முடியாது. நான் ரொம்ப லாயலா இருந்திருக்கேன். யாருக்கிட்ட வேணாலும் எங்க வேணாலும் இது என்னால சொல்ல முடியும். ஒருவேளை என்னை இரிட்டேட் பண்ணாங்கன்னா யாருக்கிட்டையும் நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். ஆப்கி அதாலத்தில் மக்களோட கேள்விகளுக்கும் வழக்குக்கும் நடுவில் கூண்டில் இருக்கிறது காங்கிரஸ் லீடர் ஜெகதீஷ் டைட்லர். ஆப்கி அதாலத்தில் அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் ஜெகதீஷ் டைட்லர் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவரால காங்கிரஸ் பார்ட்டிக்கு எம்பராஸ்மெண்ட் ஆயிடுச்சு. டைட்லர் சார், நீங்க சொல்றது எங்களுக்கு நல்லா புரியுது. மீடியா உங்க பேச்சை ஏத்துக்கல. ஒருவேளை கல்பிரிட்ஸ் இல்ல பிஜேபி பார்ட்டிக்காரங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிருக்கலாம்னு ஏத்துக்கிறோம். ஆனா உங்க பார்ட்டியை சேர்ந்தவங்க, உங்க பார்ட்டி என்ன சொல்றாங்கன்னா ஜெகதீஷ் டைட்லர் எங்களுக்கு எம்பராஸ்மெண்ட் ஆயிட்டாங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணிருக்காங்க. யார் வேணாலும் எம்பாரஸ் ஆக முடியும். பார்ட்டியை விடுங்க. என் குடும்பத்தில் இருக்கவங்களே எம்பாரஸ் ஆயிட்டாங்க. அது அவங்களுடைய பார்வை. ஸோ அங்கே உள்ள இருக்கிறது பிரைம் மினிஸ்டர் சர்தார்ஜி. அவர் தான் எங்கள் பார்ட்டியோட பிரைம் மினிஸ்டர். அடுத்ததா சோனியா காந்தி இஸ் எ வெரி நோபல் லேடி. அவங்க எப்பவுமே பாலிடிக்ஸ் கிளீனாக இருக்கணும்னு நினைப்பாங்க. மேபி ஷீ திங்ஸ் மக்களோட பர்செப்ஷன் இருக்கலாம். எனக்கு டிக்கெட் கொடுக்காம இருந்தா ஒருவேளை அது இம்ப்ரூவ் ஆயிருக்கலாம். பஞ்சாப் மக்கள், அதுலேயும் ஒரு சில பஞ்சாப் மக்கள் இப்படி சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் நான் மீடியா மூலமாக தான் கேட்டேன். என்னோட பார்ட்டி எனக்கு சொல்லலை. இதெல்லாம் எனக்கு மன உளைச்சல் தான் தந்தது. அப்புறம் தான் நினச்சேன், ஏன் பாலிடிக்ஸ் எல்லாம் இப்படி. நான் பார்ட்டியெல்லாம் விட பெரிய ஆள் கிடையாது. நான் ஒரு நாள் சோனியாஜி கிட்ட சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, மேடம், நான் பேசிக்கலி காங்கிரஸ் மேனாக இருக்கிறதுனால இந்த பார்ட்டிக்கு வரலை. காங்கிரஸ் மேனோட ஐடியாலஜி என்னன்னு தெரியும். அதனால நான் இந்திரா காந்திஜிக்காக தான் பண்ணேன். நான் சஞ்சய் கூட தான் வந்தேன். தென் ராஜீவ் கேம். தென் யூஎஸ் எ ஃபேமிலி கேம். நான் காங்கிரஸ் ஃபேமிலின்னு சொல்றதை விட உங்களோட ஃபேமிலின்னு சொல்றது எனக்கு சந்தோஷம். அஃப்கோர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த காங்கிரஸ் ஐடியாலஜி கேம் எ பார்ட் ஆஃப் மை லைஃப். ஆனா எப்போ அதே பார்ட்டி எம்பாரஸ் ஆச்சோ அதை என்னால உணர முடியுது. அங்குள்ள லீடர்ஸ் பார்ட்டிக்கு நீங்க எம்பராஸ்மெண்டா தோணுனீங்களா, இல்ல பார்ட்டிக்கு இப்படி தோணுச்சா? ஜெகதீஷ் டைட்லர் சஜ்ஜன் குமாரை அங்க போட்டி போட வச்சாரு, அதனால உங்களுக்கு எம்பராஸ்மெண்டா இருந்ததா? பஞ்சாப்ல பார்ட்டிக்கு வின்னிங் சான்சஸ் நல்லா இருந்தது. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை நடந்தது. அவங்க எங்களுக்கு டிக்கெட் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணப்போ ஃபர்ஸ்ட் டெல்லி சீட்ஸை இழந்தோம், அப்புறம் பஞ்சாபி சீட்ஸையும் இழந்தோம். ஸோ அதுக்கு எந்த எஃபெக்டும் இல்லை. அப்படி ஏதாவது இருந்தா அப்போ அங்கேயே டெல்லி வின் பண்ணியிருக்கணும்ல. பஞ்சாபில சில சீட்ஸாவது கிடைக்கணும். அங்க ஒரு சீட் கூட கிடைக்கல. அங்க டெல்லி இழந்தாங்க. அங்க ஒரு பெர்செப்ஷனும் கிடையாது. ஓட்டு வரும், சீட்டு வரும், அதை தவிர ஒன்றும் இல்லை. ஒருவேளை லீடர்ஸ் எல்லாம் இப்படி நினைச்சிருக்கலாம். ஒருவேளை இப்படி ஏதாவது நடந்தா நான் வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜா மாறும்னு நினைச்சிருப்பாங்க. என்ன, நான் ரொம்ப நாளா பாலிடிக்ஸ்ல இருக்கு, நான் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டேன், அப்புறம் இதுதான் சமயம் அவங்க நினைச்சிருப்பாங்க. அண்ட் ஐ திங்க் இப்படிதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் வீக் பர்சன் ஒன்றும் கிடையாது. ஆனா நான் பண்ண இத்தனை வருஷம் இருந்தேன். நான் பார்ட்டி வேலையை பார்க்குறேன்.
அதுக்கு பார்லிமெண்ட்ல மெம்பரா இருக்கணும்னு அப்பனா அவசியம் உங்க இல்ல. பார்ட்டிலேயே உங்களை வெளியேற்றணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா நீங்க? இது என்னோட வாய்ப்பு, என்னோட பெர்செப்ஷன் தான். இது எல்லாமே ஒன் பெர்செப்ஷன் தான். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, எனக்கு க்ளீன் ஷீட் கொடுத்ததுக்கு அப்புறமும் எதுக்கு என்ன பனிஷ் பண்ணும்? ஒருவேளை எனக்கு க்ளீன் ஷீட் கிடைக்கலன்னா அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கு. ஆனா எனக்கு க்ளீன் ஷீட் கிடைச்சதுக்கு அப்புறமா அதுல ஒண்ணுமே இல்ல, ஆனா ஏதோ அர்த்தம் இருக்கு. இது வரைக்கும் ஒரு கான்ஸ்டபிள் கூட எங்க வீட்டுக்கு வந்து என்னை பத்தி எதுவும் கேட்டதில்ல. ஒரு தடவை கூட என்ன ஸ்டேஷனுக்கு வர சொல்லி யாரும் சொன்னதில்ல. நோ கொஸ்டினே இல்ல. இந்த பாருங்க, பாருங்க, எங்கிட்ட பழைய நியூஸ் பேப்பர் இருக்கு. 91லேருந்து இங்கிட்ட தான் இருக்கு. இந்த பேப்பர் ரொம்பவே பழசாவும் ஆயிடுச்சு பாருங்க. அப்பவே இந்த நியூஸ் வந்திருக்கு, கீப் டைட்லர் அவுட், அம்ரீந்தர் சிங் டிமாண்ட்ஸ். அப்புறம் அந்த நேரத்தில் 91ல சொல்லியிருக்காங்க, இதுக்கு பஞ்சாப்ல பார்ட்டி வில் பே த பிரைஸ். ரிஃப்ட் ஓவர் சஜன் டைட்லர் டிலேஸ் காங்கிரஸ் லிஸ்ட். இது 91 விஷயம். அப்புறம் 98ல எலெக்ஷன் நடந்தப்ப கூட டோன்ட் கிவ் டிக்கெட் டு டைட்லர், அகாலி டு கேம்பெயின் அகெயின்ஸ்ட் டைட்லர். டைட்லருக்கு டிக்கெட் கொடுத்து சீக்கியர்களோட காயத்துக்கு உப்பு போட்டிருக்காங்க. ஸோ எப்போ எலெக்ஷன் நடந்தாலும் அப்போ அக்காலி பிஜேபி மக்கள் சொன்ன அந்த விஷயமே வேற. ஆனா உங்க பார்ட்டி மக்களே அமரிந்தர் சிங்கே இப்படி சொல்லியிருக்காரு. மேபி இந்த தாட் பஞ்சாப்ல வந்திருக்கலாம். ஆனா ஆஃப்டர் ரிசல்ட் என்னாச்சு? நத்திங். அவங்களுக்கு எந்த லாபமும் இல்ல. அப்படின்னா அவங்களோட பெர்செப்ஷன், அவங்க சொன்னது தப்பு. இந்த விஷயத்தை உங்க பார்ட்டி மக்களுக்கு புரிய வைக்க நீங்க முயற்சி எதுக்கு பண்ணீங்களா? புரிய வைக்கணும்? ஏற்கனவே தெரியாதா? நான் புரிய வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இது எல்லாருக்கும் தெரியும். டிக்கெட் கட் பண்ண பிறகு தானே எல்லாம் கொடுத்தாங்க. அப்படி பார்த்தா நாங்க 3 தடவை ஜெயிச்சிருக்கோம். 94க்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப பெரிய மார்ஜின்ல ஜெயிச்சிருக்கோம். எல்லா அக்காலிஸ கடுமையா முயற்சி பண்ணாங்க. பாதல் தில்லிக்கே வந்து உக்காந்துட்டாரு. முதல் நாள் குரானா அடம் பிடிச்சாரு. அத்வானி எனக்கு எதிராக 20 மீட்டிங் நடத்திருக்காரு. வாஜ்பாயும் எனக்கு எதிராக மீட்டிங் நடத்திருக்காரு. ஆனா மக்கள் அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஜனநாயகத்துல இதை விட பெரிய ப்ரூஃப் என்ன வேணும்? இங்க பப்ளிக் தான் சுப்ரீம். இன்னைக்கு என்ன ஏதாவது செய்யணும்னா அதை மக்கள் டிசைட் பண்ணட்டும். அப்புறம் நான் கேரண்டி கொடுக்குறேன், ஒருவேளை நான் ஜெயிக்கலன்னா என் லைஃப்ல நான் பாலிடிக்ஸே விட்டுருப்பேன். ஏன்னா மக்களோட எண்ணம் என்னன்னா, அவரு வேலை செய்வாரு, மக்களுக்காக உழைப்பாரு. பாருங்க, 2005ல நீங்க மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல மந்திரியா இருந்தீங்க. அப்ப இந்த சிபிஐ கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணாங்க. அப்ப நானாவதி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் உங்களை மந்திரி பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இதை சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, சிபிஐ கிட்ட கிளீன் ஷீட் வந்தா உங்களை ரீஇன்ஸ்டேட் பண்ணுவோம். மேபி அது பெரிய தப்பா கூட இருக்கலாம். சிபிஐ கிளீன் ஷீட் கொடுத்ததுக்கு அப்புறமும் ரீஎலெக்ஷன் வச்சா, பட் அப்ப மந்திரியாக்கிறதுக்கு பதிலா சிபிஐ எல்லாம் கிடையாது. நானாவதி இதான் சொன்னாங்க. நான் கில்ட்டின்னு அவங்க சொல்லல. இதத்தான் நானாவதி என்டிடிவில இன்டர்வியூ கொடுத்தாங்க. கமலா ஜெகதீஷ் டைட்லர் கிளீன். யார் என்ன சொன்னா என்ன? 3 மாசத்துல நானாவதி சொன்னாங்க, ஏதாவது டவுட் இருந்தா அஃபிடவிட்டை நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, இவரை எதுவும் பண்ணாதீங்க. ஒருவேளை அஃபிடவிட்ல உண்மை இருந்தா இவரை புக் பண்ணுங்க. அப்புறம் அஃபிடவிட்டை பார்த்தா 2 பேரும் ஃப்ராடு. இதுக்கப்புறம் சிபிஐ கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? ஜெகதீஷ் டைட்லர் மேல ஒரு பொய்யான புகார் நீங்க கொடுக்கணும். உங்க பார்ட்டி தலைவர்களெல்லாம் கேட்கலையா? நீங்க அதெல்லாம் எப்படி நம்புவீங்கன்னு? நான் ரொம்ப டிசிப்ளினான பர்சன். என் பார்ட்டி எப்பவுமே நான் கொஸ்டின் பண்ண மாட்டேன். ஐ நெவர். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் கொடுத்தேன். Then I said party is supreme. Sonia Gandhi is supreme. Sonia Gandhi is a well political leader. நான் இது வரைக்கும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். தில்லியில பொசிஷனை ஹோல்ட் பண்ணவங்கெல்லாம் என்னை விட போல்டான மேன், லாயல் மேன் யாரும் இருக்க மாட்டாங்க. லாயல்டி டு த லாஸ்ட். நான் என் குடும்பத்தை கூட விட்டு கொடுப்பேன். ஆனா சோனியா காந்திஜி குடும்பத்தை விட்டு கொடுக்க முடியாது. நான் அப்படிப்பட்ட மனுஷன். நான் ஒருத்தவன் தான் இந்திரா காந்திக்கு சர்வ் பண்ணேன். நான் ஒருத்தவன் தான் 4 பிரைம் மினிஸ்டருக்கு சர்வ் பண்ணவன். நான் ஒருத்தவன் தான் இந்திரா காந்திக்கு சர்வ் பண்ணேன். ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, அப்புறம் சோனியா காந்தி அண்ட் ராகுல் காந்தி. யாருமே இதை கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ லாயல்ட்டி இதுல இருக்கு. இந்த நாட்டுல வேற யாரு எதுக்க வந்து நின்னாலும் அவங்கள்ட்ட நான் இதை சொல்ல முடியும். ஆனா என்ன இப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னா அவங்கள நான் பிளேம் பண்ண மாட்டேன். என்ன நானே பிளேம் பண்ணிக்க. இது இந்த காலத்துல ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஒருத்தரை மந்திரி பதவியிலிருந்து நீக்கிட்டா, ஒருத்தருக்கு லோக்சபா டிக்கெட் கொடுக்கலன்னா அந்த மனுஷன் பார்ட்டியை விட்டு போறதுக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது. இல்ல, நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். லாஸ்ட் டைம் என்னோட டிக்கெட் டெனே பண்ணப்போ பிரமோத் மகாஜன், காட் பிளஸ் ஹிம், இன்னைக்கு இல்ல, அவர் என் வீட்டுக்கு வந்தாரு. அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, பஞ்சாப் லீடர் இப்ப யாரும் இல்ல, அதனால நீ வந்துருன்னு சொன்னாரு. இது ஃபால்ஸ்னு எல்லாருக்கும் தெரியும். இது உண்மையா இல்லையான்னு லீடர்ஸ் கிட்ட கேளுங்க. இப்ப கூட மக்கள் என்கிட்ட அப்ரோச் பண்ணிருக்காங்க. நான் அந்த பிக் லீடர்ஸ பத்தி சொல்ல விரும்பல. நீங்க கிளீன்னு தெரியும், வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஐ செட் நான்சென்ஸ். இந்த பார்ட்டி வந்து என்னோட தாய். என்னை துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் என் கையில காங்கிரஸ் கொடி தான் இருக்கும். தட் இஸ் த வே ஐ எம். அதுதான் நான். நீங்க மீடியாவை பத்தி சொன்னீங்க. ஆனா
மீடியா உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நீங்களும் மீடியாவை பத்தி நிறையவே பேசுனீங்க. அதை பத்தின குற்றச்சாட்டுகளும் எங்கிட்ட இருக்கு. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் திரும்பி வரும்போது ஜெகதீஷ் டைட்லர் கிட்ட நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவரோட மீடியா ரிலேஷன்ஷிப் பத்தி நாம கேட்போம். மீடியா இவருக்கு அநியாயம் பண்ணிடுச்சா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் நாம கேட்க போறோம். நான் ஒன்னு உறுதியா சொல்றேன், இந்த சதி திட்டத்தை தீட்டினது யாருன்னு நான் தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் மை லைஃப். எனக்கு மறுபடியும் சீட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக இல்ல, நான் தில்லியில வாழணும். ஆப்கி அதாலத்தில் நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது, வழக்குகளை சுமத்திட்டு இருக்கிறது காங்கிரஸ் லீடர் ஜெகதீஷ் டைட்லர் மீது. ஆப்கி அதாலத்துல அவர் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, ஆப்கி அதாலத்துல ஜெகதீஷ் டைட்லர் மீது உள்ள குற்றச்சாட்டு, தனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமைக்கு அவர் மீடியாவை தான் குற்றம் சாட்டுறாரு. உங்களுக்கு இப்படிதான் தோணுதா? மீடியா உங்க மேல நிச்சயமா கரை வச்சு அணையாம பழியெல்லாம் சுமத்திருக்காங்கன்னு தான் உங்களுக்கு தோணுதா? இல்ல விஷயம் என்னன்னா, மீடியாக்களுக்கு நெகட்டிவ் விஷயம் வரும்போது அதை சொல்லக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்கு. பட் அவங்களுக்கு இன்னொரு உரிமையும் இருக்கு, என்னோட வெர்ஷனையும் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் பப்ளிக் டிசைட் பண்ணட்டும். என்னோட வெர்ஷனை எப்பவுமே கொடுக்கல. ஆதாரத்தோட, கோர்ட் ஸ்டேட்மெண்ட்டோட, என்னோட ஸ்டேட்மெண்ட்ல கோர்ட் பேப்பரை கொண்டு போய், சிபிஐ டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் அவங்க கையில கொடுத்தேன். அதுக்கப்புறமாவும் நான் சொல்றது அவங்க எழுதலன்னா, என்னோட விஷயத்தை பத்தி சொல்லலன்னா, அதுக்கு என்ன சொல்றது? எப்ப என்னோட நியூஸை காட்டினாலும் அதோட 84ல எரிஞ்ச வீடுங்க, அதோட இறந்து போன மக்களையும் காட்டுவாங்க. எந்த ஒரு மனுஷன் 29 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி 3 வயசுல உள்ள பையன் இப்ப 28 வயசுல இருக்கான். 18 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க, குறைஞ்சது 84 பார்க்காத 2 புது ஜெனரேஷன் பிறந்திருக்கு. என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஜெனரேஷனுக்கு எதிர்க்க என்ன ஒரு கிரிமினலா நிக்க வச்சுட்டாங்க. என் பேரை கூட அவங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என் மகளே என்ன பார்த்து கேட்டா, ஏன்பா இதெல்லாம் உண்மையா? நிஜமாவே நீங்க எத்தனை பேரை கொன்னீங்களான்னு கேட்டா. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என் மகளே என்ன பார்த்து இப்படி கேட்டா அவளோட பசங்க இப்படி கேட்காம இருப்பாங்க. அப்புறம் தினமும் காட்டுவாங்க அப்படியே ஒரு 3-4 வில்லன்ஸ்கள் கூட. எவ்வளவு கேவலமா காட்டுவாங்கன்னா, ரொம்ப கேவலமா காட்டுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பொய்யை ஏன் கூட அட்டாச் பண்ணி இப்படி காட்டினா, நான் சொல்றேன், நடந்தது ஒரு கேவலமான விஷயம். ஹியூமனிட்டில ஒரு காலத்துல ஹிட்லர் இந்த மாதிரி கொடுமையான விஷயங்களை பண்ணியிருப்பாரு. அவரு இங்க மோடி டைம்ல குஜராத்ல பண்ணியிருப்பாரு. அது கூட என்ன அட்டாச் பண்றாங்க? ஆக்சுவலா யாரு பண்ணாங்களோ அவங்கள அட்டாச் பண்ணுங்க. இது ரொம்ப விசித்திரமான விஷயம். எனவே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஒரு ரேகை ஒன்று இருக்கும்ல, தலையெழுத்துன்னு ஒன்று இருக்கும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். இதைத்தான் லைஃப்னு சொல்லுவாங்க. என்ன பண்றது? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஒரு பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு, சிதம்பரம் மேல ஒரு சிறப்பு தூக்கி அடிக்கலன்னா இது இவ்வளவு பெரிய விஷயமா ஆயிருக்காது அப்படின்னு. கண்டிப்பா நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. நிச்சயமா இத சிபிஐ என்கொயரி பண்ணியே தீரணும். யாரு தூக்கி அடிச்சாங்க? டெலிவிஷன் வேற பின்னாடியே இருந்துகிட்டு இருந்தாங்க. எதிரில யாருமே இல்ல. அவங்க செருப்போட வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மத்த டெலிவிஷன்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் டெலிவிஷன்ஸ் வீடியோ எடுக்கல. மத்தவங்க யாரும் ஷூட் பண்ணல, ஒருத்தர் தான் எடுத்தாரு. 15 நிமிஷத்துல சிடி ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கறாரு. யாரு ஃபோன் பண்ணாங்கன்னு அவங்களோட டெலிஃபோனை போய் பாருங்க. யாரு ஃபோன் பண்ணாங்க, அவங்களுக்கு யாரு காசு தராங்க, அவங்கள யார் பண்ண வச்சது, அப்புறம் அவங்க சிதம்பரத்தை யார் அடிச்சது. அவங்க அடிச்சது சைட்ல இருந்து. ஜார்ஜ் புஷ்ஷுக்கு படும்போது முகத்துல நேரா வந்து பட்டுச்சு. பிரசிடென்ட் ஆஃப் கொரியாவோட முகத்துல நேர்ல வந்து பட்டுச்சு. இவங்க தூக்கி சைட்ல அடிச்சிருக்காங்க. செருப்பை முன்னாடி எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் மீடியாலாம் வந்து அந்த செருப்பை நல்லா கவர் பண்ணிருக்காங்க. அந்த கேமரா வழியா தான் செருப்பு அங்க போகுது. ஒய் நாட்? அங்க 19 எலக்ட்ரானிக் கேமரா ஆன்ல இருந்தது. ஏன் அதெல்லாம் போட்டோ எடுக்கலையே? இது மட்டும் தான் ஆன்ல இருந்ததா? அது என்னமோ 300, எனக்கு அது பேரெல்லாம் தெரியல. நான் அதோட ஓனர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இதை யார் பண்ண வச்சாங்க? இது மூலமா அந்த சதி வெளியில வரணும். காங்கிரஸ் பார்ட்டிக்கு எதிரா இல்ல. உங்களுக்கு இது சதின்னு படுதா? கண்டிப்பா சதின்னு தான் சொல்லுவேன். ஏற்கனவே செருப்பை செட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இது சாத்தியமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். இட்ஸ் நாட் எ பீட். அவரு ரிப்போர்ட்டர் தான், ஆனா இங்க உள்ளவர் இல்ல, வேற எங்கே உள்ளவர். நாட் ஆன் த ஏஐசிசி. உங்களுக்கும் தெரியும், ஜேர்னலிஸ்ட் ஒவ்வொரு ஏஐசிசிக்கும் டெலிகேட்டட் பவர் இருக்கும். சில பேர் தான் ஏஐசிசிக்கு போவாங்க. ஹி வாஸ் நாட் ஈவன் தேர். நான் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா சொல்ல முடியும். மீடியால யாருமே சரி, எந்த எடிட்டரும் இந்த விஷயத்தை அப்ரூவ் பண்ணவே இல்லை. அது கரெக்டா சொன்னீங்க. இது கண்டிப்பா தப்பு தான். ஒரு பத்திரிகையாளர் யாரா இருந்தாலும் சரி, செருப்பால் அடிக்கிறதுங்கிறது ஒத்துக்க முடியாத விஷயம் தான். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்குங்கிறத நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா கேட்கறேன். ஆனா நான் ஒன்னு மட்டும் நல்லா சொல்றேன், அந்த சதியோட ரகசியத்தை நான் உடைக்காம விட மாட்டேன். இது என் லைஃப்ல ஒரு முக்கியமான கொஸ்டின். திரும்ப எனக்கு சீட் கிடைக்கணுங்கிறதுக்காக இல்ல. நான் தில்லியில வாழணும். எனக்கு ஃபேமிலி இருக்கு. என்னோட ஸ்கூல்ல ஆயிரக்கணக்கான பசங்களும் பொண்ணுங்களும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படிப்பட்ட இம்ப்ரெஷன் ஏற்படும் நினைச்சு பாருங்க.
பொதுவா இப்படிதான் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா உங்க ஒய்ஃபு கொடுப்பாங்க, இல்ல உங்க பையனுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஆஃபரும் உங்களுக்கு வரலையா? நான் என் ஃபேமிலிக்கே கொடுத்துட்டேன்னா காங்கிரஸ் காரியகர்த்தாலாம் என்ன பண்ணுவாங்க? காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்ட்டிக்காக உயிரே கொடுக்கறாங்க. அந்த விஷயத்துல நான் ரொம்ப உறுதியா இருப்பேன். நாங்க உங்ககிட்ட எல்லா விதமான கேள்விகளையும் கேட்டோம். எல்லா கேள்விகளுக்குமே நீங்க ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க. நாங்க கண்டிப்பா முயற்சி எடுப்போம். நீங்க சொன்ன மொத்த விஷயத்தையும் மக்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி எடுப்போம். மக்களே முடிவு பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு ஆப்கி அதாலத்ல இன்றைய ஜட்ஜ் வினோத் சர்மா அவர் இந்த வழக்கை பத்தி என்ன சொல்றாருங்கிற அவரோட தீர்ப்பை நாம கேட்போம். நான் எமோஷ்னலா ரொம்ப பலகீனமானவன். என்னால ரொம்ப துக்கத்தெல்லாம் தாங்கிக்க முடியாது. ஆனா நீங்க சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறது காங்கிரஸ் லீடர் ஜெகதீஷ் டைட்லர். நாம அவர்கிட்ட 84 அவர் மீது சுமத்தப்பட்ட அந்த கலவரத்துக்கான குற்றச்சாட்டை பத்தி கேட்டோம். நாம அவர்கிட்ட அவர் பார்ட்டியை எம்பராஸ் பண்ண விஷயத்த அது என்னன்னு கேட்டோம். இப்ப ஆப்கி அதாலத்ல இன்றைய ஜட்ஜ் வினோத் சர்மா அவருடைய தீர்ப்பு என்னங்கிறத கேட்போம். டைட்லர் சார் அவரோட கேஸை ரொம்ப நல்லா வாதாடினாரு. அப்புறம் இத பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க உண்மைதான். சிபிஐ இவருக்கு கிளீன் ஷீட்டை அனுப்பியிருக்கு. அத கோர்ட் நிர்ணயிக்கும். நாங்க என்ன விரும்புறோம்னா இவருக்கு நியாயம் கிடைக்கும். இவரோட தனிப்பட்ட உண்மை என்னன்னா, உண்மையிலே உண்மை இருந்தா, ஏன்னா எல்லாருக்கும் தனிப்பட்ட உண்மை இருக்கும். அவர் இன்னைக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா இவரோட தனிப்பட்ட உண்மை மற்றவங்களோட தனிப்பட்ட உண்மையை விட பெருசா இருக்கு. அப்புறம் இதனால கோர்ட் என்ன முடிவு எடுக்குமோ அதுதான் இவருக்கு சரியான தீர்ப்பா இருக்கும். அப்புறம் 28ஆம் தேதி ரொம்ப தூரத்துல இல்ல, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். உங்க பொது வாழ்க்கையில நீங்க ரொம்பவே உணர்ச்சி வசப்படுறீங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்த விரும்புறேன். அதாவது உங்களோட இந்த தலைவர் அப்புறம் உங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டி எவ்வளவோ ட்ராஜடியை அனுபவிச்சிருக்காங்க. அப்புறம் உங்களோட எந்த தலைவர்களுமே இப்படி பப்ளிக்கா அழுததே கிடையாது. சோ என்னைக்கும் நீங்களும் அப்படி பப்ளிக்கா அழாதீங்க. ஏன்னா ஒருவேளை தலைவரே அழுதா மக்கள் எல்லாம் எங்க போவாங்க? இந்த இடத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தே ஆகணும். நான் எமோஷ்னலா ரொம்ப பலகீனமானவன். என்னால ரொம்ப துக்கத்தெல்லாம் தாங்கிக்க முடியாது. ஆனா நீங்க சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னைக்கு ஆப்கி அதாலத்ல ஜெகதீஷ் டைட்லர் அவர்களுக்கு அவர் மனசுல உள்ளதை மக்கள்கிட்ட சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும்னு நம்புறோம். இதுவரைக்கும் நம்ம கிட்ட இருந்த எவிடன்ஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலன்ற துக்கம் அவருக்கு அதிகமா இருந்திருக்கும். அது இன்னைக்கு குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் உண்மையான தீர்ப்பை நீதிமன்றம் கொடுக்கும். அதை நாம எல்லாரும் மதிப்போம். அந்த நீதிமன்ற தீர்ப்புக்காக நாம காத்துட்டு இருக்கலாம். இப்ப இந்த முடிவு மக்கள்கிட்ட தான் இருக்கு. மக்கள் மன்றம் தான் மிகப்பெரிய நீதிமன்றம். நீங்க தான் முடிவு பண்ணணும் ஜெகதீஷ் டைட்லர் எந்த அளவுக்கு உண்மையானவர், எந்த அளவுக்கு பொய்யானவர் அப்படிங்கிற விஷயத்த. அடுத்த முறை ஒரு புது நபரோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை என்னுடைய அன்பான வணக்கங்கள்.